பிரைஸ் காட். தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த நாளை காண செய்திருக்கிறார், அவருக்கு நன்றி. சரி, அவன் இன்றைக்கான ஜீவ ஊற்றை தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின இரண்டாம் நிருபம் 1 அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பயன்படுத்துகிறார். கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, பலமுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, அன்பும். தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நெருக்கி ஏவுவதாக. மூன்றாவது, தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அதாவது பல நேரங்களில் நமக்குள்ள கன்ஃபியூஷன்ஸ், பல நேரங்களில் நமக்குள்ள ஒரு தெளிந்த எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை நமக்குள்ளே சில நேரங்களில் வரத்தான் செய்கிறது. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எழுதப்பட்ட அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுகிறார். நான் உனக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை உனக்கு கொடுத்திருக்கிறேன். அதனால நீ என்ன பண்ணிடாத, சோர்ந்து போகாத. அதனால நீ மனசுக்குள்ள கலக்கம் அடையாத. அதனால உன்னுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் உனக்கு வேண்டாம். இல்லை, ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய நேரங்களில் எஸ்டிமேஷன் போடுவோம், பிளான் பண்ணுவோம். அதை செய்யும்போது ஏதோ சில குழப்பங்கள் உனக்குள்ளே இருக்கலாம். பயப்படாத, நான் உனக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? தெளிவின் ஆவியானவர், தெளிவை ஏற்படுத்துகிற ஆவியானவர், தெளிந்த பார்வையை கொடுக்கக்கூடிய ஆவியானவர் உங்களுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற காரியத்தில் கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நீங்கள் போகிறவங்களுடைய பாதையில் கலக்கங்கள் வேண்டாம். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் பயங்கள் வேண்டாம். உங்களுடைய குடும்பத்தின் நிலையை குறித்து உங்களுக்கு சோர்ந்து போகிற அந்த நிலைகள் வேண்டாம் என்று ஆவியானவர் சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் நமக்குள்ள பலத்தை கொடுத்திருக்கிறார், அன்பை வச்சிருக்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கும்போது, இது நீங்கள் காலையில் கேட்டாலும் சரி, மத்தியானம் கேட்டாலும் சரி, மாலை பொழுதில் கேட்டாலும், இல்லை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இரவு நேரத்தில் எப்போ கேட்டாலும் சரி, இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்துக்குள்ளே கிரியை செய்யும் என்று நான் நம்புகிறேன். இந்த வசனம் உங்கள் இருதய பலகையிலே எழுதப்படுவதாக. மே காட் பிளஸ் யூ.